இப்போ ஹிப் ரவுண்ட் எடுக்கிறோம். நம்மளோட ஹிப் ரவுண்ட் வந்து 37 ஓகேங்களா. 37 இதில் எவ்வளோ இருக்குது மெஷர் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஐ பீஸ்லேருந்து இது கரெக்டாக டைட்டாக எடுங்க. உள்பக்கமாக தான் எடுக்கிறோம். இப்போ நமக்கு பிடிக்கிற ஆட்டமாக இப்படி எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இப்படி டைட்டாக எடுத்து இங்கே பாருங்கள் 39.5 ஓகேங்களா. 39.5 வந்து இதில் இருக்குது. 37 ரெடி. மீதி வந்து 2.5 தான் அதிகமாக இருக்குது. நம்ம பேக் டாட்டு பிடிச்சிடலாம் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், அது ஒரு 1/2 இன்ச் இருக்குது. 1/2 இன்ச் வந்து பேக்கில் வந்து ஒரு புள்ளி கிளாத்து தள்ளிக்கலாம். இப்போது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பீஸ் வந்து மூவ் பண்ணி தைங்க. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இப்படி பிரித்தோம்னா ஈஸியாக வரும். ஏன்னா நான் சின்ன சிறு தையில் போட்டதுனால வரல. இதே சைடில் வந்து ஆம் வரைக்கும் பிரிச்சுருங்க ஓகேங்களா. பிரிச்சுட்டு இங்கே பாருங்கள், பேக்கில் நம்ம போட்ட ஸ்டிச்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இதில் மூவ் பண்ணிக்கலாம். இப்படி பேக்கில் தள்ளிக்கலாம். இது எக்ஸஸாக எவ்வளோ வருதோ அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதிலே வந்து ஒரு 5 இன்ச்சு எக்ஸஸாக வருதுன்னா எல்லாத்துக்குமே 5 இன்ச்சு தான் எக்ஸஸாக வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இது கொக்கி பீஸு, இது ஐ பீஸு, இது சைடு டு சைடு இந்த மாதிரி போட்டு. சப்போஸ் இது பாருங்கள் 37 நம்மளுக்கு ரெடி பீஸு. நம்மள எக்ஸஸாக வந்து ஒரு 5 இன்ச்சு எக்ஸஸாக வருதுன்னா 43 வருதுன்னு வச்சுக்கோங்க. 43 எக்ஸஸாக வருதுன்னா 6 இன்ச்சு எக்ஸஸாக வந்து 6 இன்ச்சு வருது. பேக் டாட்டுக்கு 2 போச்சுன்னா மீதி 4. இந்த சைடு 2 இன்ச்சு, இந்த சைடு 2 இன்ச்சுன்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து 1/2 இன்ச்சும் பேக் பீஸ் 1.5 இன்ச்சும் மூவ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இந்த மாதிரி மூவ் பண்ணணும். இதில் மூவ் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு ஓகேங்களா. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பீஸு இங்கே பாருங்கள், இந்த தையல் போட்டிருக்கேன் பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு. இந்த ஃப்ரண்ட்டு பீஸில் வந்து 1/2 இன்ச் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இதில் 1/2 இன்ச் இந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்கீங்க பாருங்கள், அதுலேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன் நான் ஓகேங்களா. இப்போது நம்ம தையல் போட்டுருக்க பாருங்கள், அதுலேருந்து 1.5 இங்கே பாருங்கள், இதுலேருந்து 1.5 நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து 1.5 மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்து இதில் வச்சு ஸ்கேல் வச்சு கோடு போடுங்க. நீங்கள் எப்படி தைச்சாலும் சரி, ஸ்கேல் வச்சு கோடு போட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் வரும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இப்படி ஸ்கேல் வச்சு இங்கே மார்க்கிங் ஆண்டால் இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடணும். லைன் போட்டு இப்படி ஸ்ட்ரெயிட் எடுத்துக்கணும் ஓகேங்களா. இப்படி பார்க்கும்போது நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக வரணும் ஓகேங்களா. இதுதான் மெயின் ஃபினிஷிங். பார்த்து தைங்க. இங்கே தைச்சிட்டு இது பாருங்கள், இப்படி எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டில் வருதுங்களா. இங்கே ரஃப் அடிச்சுட்டு இப்படி இங்கே பாருங்கள், இந்த கிளாத்து ரெண்டுமே மேலே வந்துடணும். ரெண்டுமே மேலே வந்துட்டு இப்படி பிடிச்சிக்கணும் ஓகேங்களா. அங்கேருந்து இங்கே தைச்சிட்டு இப்படி வந்து இதில் வந்து இறக்கிடணும். இந்த மாதிரி இன்னொன்று 2 ஸ்டிச் போட்டிங்கன்னா ப்ளவுஸ் ஃபினிஷ்ட் ஆகிடுது. எக்ஸஸாக மீற 2 இன்ச்சஸ் ஃபஸ்ட்டில் 2 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த 2 இன்ச்சு வந்து பேக் டாட்டுக்கு பிடிக்க போகிறோம். அந்த டாட்டு எப்படி பிடிக்குதுன்னு இதில் சொல்கிறேன் நான் ஓகேங்களா. இதில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு 1/4 இன்ச்சு பேக்கில் மட்டும் லெஸ் பண்ணி தைக்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வேறு ப்ளவுஸ்க்கு எப்படி இந்த 4 இன்ச்சு எக்ஸஸாக வந்துச்சுன்னா எப்படி மூவ் பண்ணுறதுன்றது சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 1/2 இன்ச்சு மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்கும். 2 இன்ச்சு பேக் டாட்டுக்கு போகுது. அந்த 1/2 இன்ச்சு எப்படி லெஸ் பண்ணோன்னா, இப்போ நம்ம தையல் போட்டுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 1/4 இன்ச்சு மட்டும் மூவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிற தையல் அது அப்படியே தான் இருக்கணும். அதில் வந்து இந்த 2வது 1/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த கிளாத்தை வந்து இதில் எடுத்து வச்சு ஒரு பின் பண்ணிவிடுங்க. மூவ் ஆகாமல் இருக்குது ஓகேங்களா. இப்படி பின் பண்ணிவிடுங்க. இப்படி பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கிறதா இருந்தால் என்ன பண்ணுறீங்க, ஸ்கேல் வச்சு கோடு போட்டு தைங்க. இப்போது ஆமாண்ட இருக்கிற நேச்சும் அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக வரும்.
ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போட்டு இதுவாங்க. இப்போ நம்ம போடுறது இதில் தான் போட போகிறோம். ஓகேங்களா? பாருங்க, இதில் வச்சு ரஃப் அடிக்கணும். ரஃப் அடிச்சுட்டு இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இது பண்ணிவிட்டு ஆமாண்டை வந்துட்டு இங்கே பாருங்கள் இங்கேயும் லைட்டாக ஒரு பெண்டு இருக்குது. இது லைட்டாக ஸ்கேல் வச்சு போட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் இந்த பெண்டு கூட வரக்கூடாது, பார்த்து செய்யுங்க. இது பக்கத்தில் இந்த நீடில் எடுத்துட்டு இங்கே பாருங்கள் இந்த கைடு அளவே பார்த்து செகண்ட் ஸ்டிச் போட்டோம். தேர்ட் ஸ்டிச் ரஃப் வச்சுட்டு ரஃப் அடிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணுங்க. ஓகேங்களா? எக்ஸஸ் கிளாத்லாம் வந்து ட்ரிம் பண்ணிடலாம். ஒரு 3/4 இன்ச்சு விட்டு எக்ஸஸ் கிளாத் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். இந்த எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் இப்படி வச்சு ட்ரிம் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதே ஃபினிஷிங் உட்கார வைங்க. இப்போ இதே மாதிரி அந்த சைடும் ஸ்டிச் பண்ணிடலாம்.